أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு இறைவனின் மீது நம்பிக்கை வைத்தல், தவக்குல். இன்று நம்மில் பலருக்கு அல்லாஹ் மீது உண்டான தவக்குலில் குறைபாடுகளை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் மேல தவக்குல் குறைந்து விட்டது. பலர் தவக்குல் என்கிற பெயரால் சோம்பேறிகளாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இன்னும் சிலர் தங்களுடைய வளர்ச்சிக்கு தங்களின் திறமையும் அறிவும் ஆற்றலும் பலமும் தான் என்கிற நம்பிக்கையில் சிலர் இருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு நமக்கெல்லாம் இது எப்படி கிடைக்கப் போகிறது, அது எப்படி கிடைக்கப் போகிறது, அதெல்லாம் கிடைக்காது என்கிற அவநம்பிக்கையோடு இருக்கிறார். இப்படி மனிதர்கள் 3 வகையாக முஸ்லிம்களிலே பார்க்க முடிகிறது. உருப்படியான இறைவன் மீது நம்பிக்கை, தவக்குல் என்பது குறைந்து விட்டன. ஒரு நோயோ ஒரு சோதனையோ வருமானால் அந்த நோய், அந்த சோதனை, அந்த பிரச்சனை நம்முடைய தவக்குலையே மழுங்கச் செய்து விடுகிறது. நோயாக இருப்பவர் மருத்துவர் மீதும் மருந்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார். இந்த மருந்தை சாப்பிட இல்லை, அதனால பிரச்சனை. இந்த மருந்தின் மூலமாகத்தான் எனக்கு நிவாரணம் கிடைத்தது என்று இப்படியும் சிலர். இன்னும் சிலர் அடிக்கடி வருகிற சோதனை, எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா வழிகளிலும், எல்லா விஷயங்களிலும் நமக்கு தொய்வு ஏற்படுகிறதே, யாரோ ஏதோ செய்து விட்டார்களோ என்கிற இப்படியான ஒரு எண்ணம் அவர்களை தவக்குலை விட்டு அப்புறப்படுத்தி மனிதர்களின் மீதும் நம்பிக்கை, மந்திரவாதிகளின் மீதும் நம்பிக்கை,
இந்த மந்திரவாதி இடத்திலே சென்றால் அவன் நமக்கு தீர்வு சொல்வான். இந்த தாவீஸை நாம் கழுத்திலேயோ இடுப்பிலையோ கையிலையோ அல்லது சில விஷயங்களை கரைத்து குடித்தால் நமக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்கிற அவைகளின் மீது நம்பிக்கை. இப்படி தவக்குல் விஷயத்தில் முஸ்லிம்கள் பலதரப்பட்ட நிலையில் அவநம்பிக்கையோடு வாழுகிறார். இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீனி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லை. நான் நோயுற்றால் என்னை இறைவன் தான் ஷிஃபா கொடுக்கிறான். எனவே தவக்குல் என்பது இறைவனை சார்ந்து இருத்தல் என்பது ஈமானின் நிபந்தனை. மறந்து விடுகிறோம். அது ஈமானுடைய ஷரத்து. ஒருவனுக்கு தவக்குலில் கோளாறு ஏற்பட்டு விட்டால் ஈமானில் பலகீனம் அடைந்திருக்கிறான். அந்த தவக்குல் அடியோடு வேறு யாரின் மீது நம்பிக்கையாக மாறிவிட்டால் ஈமான் அடியோடு இல்லாமல் ஆகிவிட்டது. குவ்வத்து தவக்குல் அல்லாஹுவை சார்ந்திருத்தல் என்கிற உறுதிமிக்க நம்பிக்கை குவ்வத்தில் ஈமான், உறுதிமிக்க ஈமானை சார்ந்தவனாக இருக்கிறான். யாருக்கு லுஃப் தவக்குல், தவக்குலில் பலகீனம் ஏற்பட்டு விடுகிறதோ அவர் லுஃபுல் ஈமான், ஈமானில் பலகீனம் அடைந்து விட்டார். எனவே தவக்குல் என்பது அமலுல் கல்பி, அது உள்ளம் சார்ந்த ஒரு அமல், ஒரு வணக்கம். அது வெளிப்படுத்த முடியாத ஒரு வணக்கம், ஒரு வகையான நம்பிக்கை. என்ன ஏற்பட்டாலும் எனது ரப்பின் ஏவலின் அடிப்படையில் நடைபெறுகிறது. அவன் முடிவு செஞ்சிட்டான். எனக்கு சின்ன சோகம் மனுஷங்கிற ரீதியில, என்னுடைய தக்தீர் ரப்புடைய கையில் இருக்குது. தவக்குல், அல்லாஹ் மீது தவக்குல் என்பது ஈமானை சார்ந்தது. அமலும் பில் கல்ப், உள்ளத்தை சார்ந்த அமல். அது அதில் ஒரு காலமும் சமரசம் செய்து விடக்கூடாது. ஈமான் சமரசமாக்கப்பட்டு விடும். எனவே தவக்குல் என்கிறது அதனுடைய விரிவான அர்த்தம் என்னன்னா, நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறோம். உண்மையிலே தவக்குலுக்கு விரிவான அர்த்தத்தை சொல்லுகிற பொழுது உண்மையாக அல்லாஹுதான் நன்மைகளையும் தீமைகளையும் தருகிறான். நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அல்லாஹ் புறத்திலிருந்து வருகிறது. அவைகளை தடுக்கிறவனும் அவன்தான். ஒரு நன்மை எனக்கு வராம இருக்கிறதா ரப்பு நாட இல்லை. ஒரு தீமை வந்து இருக்குன்னா அவன் நாடி இருக்கிறான். உண்மையிலேயே அவன் மீது நம்பிக்கை வைத்த. இதோடு நிறுத்தப்படவில்லை. தவக்குல் என்பதற்கு இதோடு நிறுத்திவிடக்கூடாது. அடுத்து அல்லாஹ்வின் கட்டளைகள் எப்படி இருக்கிறதோ, எப்படி கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த கட்டளையிட்ட காரணங்களை செய்து விடுதல். இப்போ ஒரு மனுஷனுக்கு நோய், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை, நோய்க்கு மருத்துவம் பாரு. மருத்துவம் பார்த்த பிறகு தவக்குல் வை. அல்லாஹ்வால தான் எல்லாம் நடக்குதுன்னு நிறுத்தி விடாதே. அல்லாஹ் நாடியதுதான் கிடைக்கும், தடுக்கப்படும். அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த காரணங்களை நான் செய்து விடுவேன். அதோடு நம்பிக்கை வைத்துக்கொள். இதுதான் தவக்குலின் உண்மையான அர்த்தம். எனவே இந்த அடிப்படையில் நாம் தவக்குல் வைக்க வேண்டும். நபிமார்கள் அனைவர்களும் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்திருக்கிறார். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பிரச்சாரம் செய்கிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, அச்சுறுத்தல், சொன்னார்கள், இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும். ரப்பின்னு அல்லது ரப்புனான்னு சொல்லி இருக்கலாம். அவங்க சொல்லல, என்னோட ரப்பு உன்னோட ரப்பு.
ரப்பி வரப்பிக்கும், உனது இறைவன், மறந்துடாத. இறைவனை மறந்து அதிகாரம் இருப்பதாக நினைத்து நீ என்னை உருட்டாதே, என்னை மிரட்டாதே, முடியாது. தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து, இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வரப்பிக்கும், உனது இறைவன் எனது இறைவன் மீது நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறேன், உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. திரண்டு இருக்கிற மக்கள்கிட்ட சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஃபஅலல்லாஹி தவக்கல்து, அல்லாஹ் மீதே தவக்குல் வைக்கிற ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி, என்னை விசுவாசம் கொண்டு என்னோடு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை விடமாட்டேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகள், முதல் பிள்ளையை இழந்து விட்டார், ஒரு பிள்ளையை இழந்தாச்சு. அடுத்து இருப்பவர்கள் அனைவர்களும் நாங்கள் உணவு வாங்கிவிட்டு வருகிறோம் என்று சொல்கிற பொழுது, அப்ப தவக்கல்து அலைஹி ஃபல்யத்தவக்கலில் முத்தவக்கிலூன், அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வைத்து அனுப்புகிறேன், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அலல்லாஹி தவக்கல்னா, எவ்வளவு பெரிய நெருக்கடி மூசாவுக்கு அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌன் என்கிற கொடுமையானவன், கடுமையானவன், அதிகார அனைத்தும் அவனுடைய காலடியில் கொட்டப்பட்டிருந்தன. அத்துணை அதிகாரத்திற்கு சொந்தக்காரன். எகிப்து என்கிற நாகரிகமிக்க நாட்டினுடைய அதிபதி ஃபிரௌன். அவ்வளவு பெரிய அதிகாரத்திற்கு முன்னால் சாதாரண மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய பார்வையில அலல்லாஹி தவக்கல்னா சொன்னாங்க, எங்களுடைய ரப்பின் மீது நாங்கள் தவக்குல் வைக்கிறோம். என்கிட்ட பெரிய படையெல்லாம் இல்லை, என்கிட்ட பெரிய பலம்லாம் இல்லை, என்கிட்ட பெரிய ஆயுதங்கள் எல்லாம் இல்லை, உன்னிடத்தில் அத்துணையும் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை தவக்கல்னா எங்களுடைய ரப்பின் மீது இருக்கிறது. சையதுனா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த தவக்குலை பாருங்கள். தான் பிறந்த ஊரிலிருந்து அந்த மக்களால் வெறுக்கப்பட்டு அந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு முடிவுக்கு வந்துட்ட மக்களுடைய செய்தியை உணர்ந்து கொண்ட சையதுனா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு புறப்பட்டு சௌரு குகை என்கிற குகைக்குள் அபூபக்கர் என்கிற தனது தோழரோடு ஒளிந்து கொண்டார்கள், தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அங்கிருந்து குறைஷிகளுடைய பாராளுமன்றம் ஒரு முடிவை எடுக்கிறது. முஹம்மதையும் அவருடைய தோழரையும் உயிரோடோ பிணமாகவோ கொண்டு வந்தால் பல ஒட்டகங்கள் உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். இந்த கேட்ட அத்துணை பேர்களும் தேட ஆரம்பிச்சிட்டான். இந்த செய்தியை கேட்ட அனைவர்களும் அந்த பரிசுக்கு ஆசைப்பட்டு ரசூலுல்லாவையும் அபூபக்கரையும் தேட ஆரம்பித்தார்கள். சௌர் குகைக்கு மேல் ஏறிவிட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வரல்லாஹ் அச்சப்பட்டு உள்ளத்தால் நடுங்கி பயந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் உத்து பார்த்தால் வசமாக மாட்டிக்கொள்வோமே. ஏறிவிட்டார்கள், கால் தெரிகிறது, உத்து பார்த்தால் நாம் மாட்டி விடுவோமே, மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம். அச்சத்தால், நடுக்கத்தால், பயத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து கொண்டே சொல்கிற பொழுது அங்கிருந்த தவக்குலை பாருங்கள். சொன்னாங்க, இஸ் யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அமைதியை இறக்கினான். நடுங்கிக் கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், உத்து பார்த்தால் வசமாக மாட்டிக்கொள்வோமே, பயப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கிறான்.
ஃபன்ஸலல்லாஹு சக்கீனத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஃபன்ஸலல்லாஹு சக்கீனத்தஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதில் லம் தரவுஹா. யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய உதவியாளர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தான். அவர்களுக்கு அமைதியை உள்ள பயத்தில் நடுங்குகிறது. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் அமைதியை இறக்கினான். அப்படிப்பட்ட ரப்பின் மீது தவக்குல் இன்று நமக்கு குறைந்து விட்டதே என்பதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இப்படி நபிமார்கள் அனைவர்களும் தவக்குல் விஷயத்தில் உறுதியோடு இருந்தார்கள். அருமையானவர்கள், தவக்குலால் நமக்கு கிடைக்கிற பயன் என்ன? உள்ளபடியாக ராஹத்துல் கல்ப், உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்படுகிறது. நம்மை அறியாத ஒரு சுஜா, ஒரு வீரம் கிடைக்கிறது. நம்மை அறியாத வீரம் கிடைச்சிச்சுல. அவ்வளவு பேர் மேல ஏறிட்டா சவுர் குகைக்கு மேல். பயந்து போய் இருக்கிறவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு உறுதி கிடைத்தது. எனவே ராகத்தான ஒரு கல்பு கிடைக்கிறது, ஒரு அச்சமில்லாத நிலை, வீரம் ஏற்படுகிறது. தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த சுமைகளை நம்முடைய உள்ளத்தை விட்டு அப்புறப்படுத்தின ஒரு நிம்மதி கிடைக்கும். கல்புல இருந்துச்சுன்னா கனமா இருக்கும். உள்ள கனமா இருக்கும் காலமெல்லாம் கவலையும் சேர்ந்து இருக்கும். கவலை இருக்கும் காலமெல்லாம் ராகத்தான கல்பு இருக்காது, அமைதியான உள்ளம் இருக்காது. எனவே இங்க நடைபெறுவது என்ன என்றால், நீங்க தவக்குல் வைத்து விட்டால் கல்புல உள்ள சுமை இறங்கி விடுகிறது. அங்கு நிம்மதி கிடைக்கிறது. அல்லாஹ் பார்த்துக்கிறவா, எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிறவா, அல்லாஹ் பார்த்துக்கிறவா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை தான் தவக்குல். அந்த வார்த்தையில் எனக்கு கல்பில் இருந்த கஷ்டங்கள், நெருக்கடிகள், சுமைகள் அனைத்தும் இறக்கி வைக்கப்பட்டு விட்டன. ராஹத்துல் கல்பி. இப்போ கல்பு எப்படி இருக்குதுன்னா ஃபாரிகா இருக்குது, அமைதிய நிமிதானமான கல்பாகி விட்டது, கனம் குறைந்து விட்டது. சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். தூதர்மார்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது, ரசூல்மார்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது, அல்லாஹ் நினைச்சா ரசூல்மார்களை உடனே காப்பாற்ற முடியும், அவர்களை எதிர்த்து வரக்கூடியவர்களை உடனே அழிக்க முடியும். ஆனா நமக்கு படிப்பினைக்கு அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு தொல்லைகளும், துயரங்களும், கஷ்டங்களும், நெருக்கடிகளும், பிரச்சனைகளும் வந்து கொண்டிருந்தன. தளரல்ல அவங்க. அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள் ஒரு காலமும் சோர்ந்து போகவில்லை. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒமா லனா அல்லா நதவக்கல அலல்லாஹ். அவர்களை பார்த்து கேட்டார், என்னடப்பா எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்க, எங்களை தொல்லை பண்ணி, எங்களை இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட ஒமா லனா அல்லா நதவக்கல அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் கஷ்டம், நெருக்கடி, பிரச்சனைனா நாங்க இன்னொரு பக்கத்தை பார்க்கிறோம். சொன்னாங்க வகது ஹதானா சுபலனா, எங்களுக்கு எத்தனையோ வழிகளை, வெற்றி பெறக்கூடிய வழிகளை அவன் காமித்திருக்கிறான். இஸ்லாம் என்கிற வழியை தந்திருக்கிறான். அது பெரிய நிஅமத்து தானே. நம்ம கிட்ட அதை தரையில இதை தரையில இவ்வளவு, எனக்குத்தான் கஷ்டம், எனக்குத்தான் சோதனை, எனக்குத்தான் இப்படி, எனக்குத்தான் இப்படி என்று இல்லாததை புலம்பாத, உனக்கு இஸ்லாம் என்கிற நிஅமத்தை தந்திருக்கிறான். என்ன கஷ்டப்பட்டா இஸ்லாத்துக்கு? அப்படி உனக்கு இஸ்லாம் கிடைப்பதற்காக வேண்டி என்ன தியாகம் செய்தாய்? அல்லாஹ் உனக்கு இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். நம்ம பிறப்பதற்கு முன்னாடி அல்லாட்ட கேட்டோமா? அல்லாஹ் என்னை இஸ்லாத்துல பிறக்க செய் என்று அல்லாட்ட நம்ம கேட்டோமா? நம்மளை இஸ்லாத்துல பிறக்க செய்திருக்கிறானே, அதற்கு பிறகு உனக்கு என்ன வேணும்? அல்லாட்ட என்னத்தை கேட்கிறானே? அல்லாஹ் உனக்கு என்னத்தை தரவில்லை, தீனுல் இஸ்லாத்தை தந்திருக்கிறானே, அது மிகப்பெரிய நிஅமத்.
சொல்றாங்க. எங்களுக்கு வெற்றியின் வழிகளை அல்லாஹ் காட்டி இருக்கிறானே. அப்படி இருக்குமா அந்த ரப்பின் மீது நாங்கள் தவக்குள் வைக்காம யாரு மீது தவக்குள் வைக்கிறோம்? நீங்க எங்களுக்கு எல்லா வகையான துன்பங்களை கொடுத்தாலும் அதில் சகித்து கொள்கிற பக்குவத்தை தந்திருக்கிறானே எங்கட ரப்பு. அதனால அவன் மேல நாங்க தவக்குள் வைக்காம யாரு மீது தவக்குள் வைப்பது? ஃபலிய தவக்கலி வஅலல்லாஹி ஃபலிய தவக்கலில் முத்தவக்கில். அந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி முடிக்கிறான். அல்லாஹ் தவக்குள் வைக்கக்கூடியவர்களே அல்லாஹ் மீதே தவக்குள் வைங்க, வேற யாரு மீதும் வச்சிடாதீங்க. அவர் காப்பாத்துவார், இவர் காப்பாத்துவார், அவர் தருவார், இவர் தருவார், இந்த அவுலியா தருவார், அந்த மகான் தருவார், அந்த அப்பா தருவார், இந்த அப்பா தருவார். ஒரு அப்பாவும் தர மாட்டார்கள் ரப்பு. அவன் மீது தவக்குள் வைங்க. எந்த மந்திரவாதியும், எந்த ஓதி பார்ப்பவரும், எந்த தாயத்து போடக்கூடியவர்களும், எந்த பார்வை பார்ப்பவர்களும் உங்களை காப்பாற்ற முடியாது. ரப்பின் மீது தவக்குள் வையுங்கள். நபிமார்கள் அப்படித்தான் வைத்தார்கள். வஅலல்லாஹி ஃபலியத்தவக்கலில் முத்தவக்கிலூன். அல்லாஹ் தவக்குள் வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க, அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்க. பலகீனமான தவக்குள் மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு பார்க்கிறோம் நம்மள பல பேருக்கு பல வகையான கவலை, பல வகையான பயம். கடந்து போன நேற்றை நினைத்து கவலைப்படுகிறார். விந்தையான மனுஷன் முஸ்லிமா இருந்துகிட்டு ஒரு விந்தையான மனிதனா இருக்கிறான். நேற்றை நினைத்து கவலைப்படுகிறான், நாளை நினைத்து பயப்படுகிறான். இதான் மனுஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம். நேற்று அப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமே, நான் அப்படி நடக்காம போனதுனால இவ்வளவு இழந்துட்டேனேன்னு கவலைப்படுறான். முடிஞ்சு போச்சுப்பா, நேத்து முடிஞ்சு விட்டது. கது மாத் கது தஹப், போய்விட்டது, சென்று விட்டது. நாளைக்கு என்ன நடக்க போகிறோம் பயப்படுறான். நாளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, பொருளாதாரம் கிடைக்குமா, நாளைக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா. நாளை நினைத்து பயப்படுகிறவனே, நேற்றை நினைத்து கவலைப்படக்கூடியவனே, உன்னையே அழித்துக் கொள்கிறாய். உன்னுடைய ஈமான் பலகீனம் அடைந்து விடுகிறது. நேற்று எனவே நீ சாதித்திருப்பாய், உன்னுடைய ரப்பு நாளை இல்லை. நான் இதை செய்திருந்தா எனக்கு இது கிடைத்திருக்கும். நேற்று நான் அதை செய்யல, நேற்று எனக்கு கிடைக்கல. இப்ப என்ன செய்யறது? அதை நினைத்து கவலைப்படுறதா? இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் இதுல ரொம்ப கவலைப்படும். என் மாப்பிள்ளை மட்டும் இந்த வேலையை செஞ்சிருந்தா எவ்வளவோ வசதியா இருந்திருப்பாரே, போயிட்டு முடிஞ்சு போச்சு. கவலைப்பட்டு கவலைப்பட்டு நோய்க்கு உள்ளாக்கப்படுகிறாள். நாளைக்கு கொமர வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, வீடு இல்லையே, நகை இல்லையே, நட்டு இல்லையே, கடன் இருக்குதே, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் பயப்படுறான். என்னடா வாழ்க்கை இது? ஈமான்தாரிக்கு இந்த கவலையும் இந்த பயமும் தேவையில்லையே. ஒன் ரப்பு மீது தவக்கல் வை. இது எதனால ஏற்பட்டது? ரப்பின் மீது தவக்கல் இல்லை. முடிஞ்சிச்சு. நேத்து ஏன் எனக்கு அது கிடைக்கல? நான் போயிருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும், நான் போக இல்லை, கிடைக்க இல்லை. சரி, நேத்து ஏன் எனக்கு கிடைக்கல? ரப்பு மீது தவக்கல், அல்லாஹ் நாட இல்லை, முடிஞ்சது, அதோடு முடிஞ்சு போச்சு. இதுல நான் கவலைப்பட்டு இழந்ததை நினைத்து கவலைப்பட்டு என்ன இருக்கிறது? சரி, நாளைக்கு நாளை என்பது உனக்குரியது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். நாளை என்பது எனக்கு இருக்கிறதா? நான் இன்னைக்கு இருப்பனா எனக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ள நாளை நாம் பூர்த்தி செய்வோமா நமக்கு தெரியாது. ரப்போட கையில இருக்குது. தவக்குல் அல்லாஹ் மீது வையுங்க. கடந்து விட்டதை நினைத்து கவலைப்பட்டு இப்படி நடக்க வேண்டியது இருந்ததே என்று நினைத்து நினைத்து பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு வசனத்துல இப்படி சொல்லி காமிக்கிறான். வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா. அல்லாஹ் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிங்க. இந்த அருமையான தாய்மார்களை, அல்லது யாரெல்லாம் நேற்று நினைத்து கவலைப்படுறீங்களோ, யாரெல்லாம் நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று பயப்படுறீங்களோ, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா. மறைவின் திறவுகோல்
அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. லா யஅலமுஹா, அவனை அன்றி யாருமே அறிய முடியாது. நினைச்சுக்கிறங்க, இல்லாஹுவ, அவனை அன்றி வேற யாரும் அறிய முடியாது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் கரையிலும் உள்ளவைகளை அவன் அறிகிறான். கடல்ல என்ன நடக்கும், கரையில் என்ன நடக்கும், அவன் தான் அறிகிறான். ஒமா தஸ்குது மின் வரகத்தின், ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் இல்லா யஅலமுஹா, அவன் அறியாம அது விழாது. எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட சொல்றான். இது அல்லாஹ்வை இப்படி புரிஞ்சுக்கிறங்க. ஒல ஹப்பா, ஒரு வித்து, ஹப்பாங்கறப்பல ஒரு வித்து, ஒரு சிறிய வித்தா இருந்தாலும் இந்த பூமியினுடைய இருள்களுக்கு இருள அந்த வித்து மாட்டிக்கொண்டதுன்னு வைங்க. ஒலா ரத்தம், பசுமையா இருந்தாலும் சரி, ஒலா யாபிஸ், காய்ந்து போனவைகள் இருந்தாலும் சரி, இல்லா ஃபீ கிதாபின் முபீன், பகிரங்கமான தெளிவான அவனுடைய ஏட்டிலே பதிவு செய்ததை தவிர இல்லை. முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான் கையில. இதாங்க தவக்குல். அல்லாஹ்வை இப்படி நினைச்சிட்டா அது போயிட்டே, இது போயிட்டே, இது வரணுமே, நாளைக்கு என்ன செய்ய போகிறோமே, ஒன்னும் கவலைப்படாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்துக் கொள்வோம். ஹாத்திமுல் அஸம்மு என்கிற ஒரு தாபி, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா பாவம், கஷ்டம், வறுமையான மனுஷன், அப்படிலாம் தெரியல, காட்டிக்கிற இல்லை. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அலாமா பனைத அம்ரக ஃபி தவக்குல், அல்லாஹ் மீது நம்பிக்கை விஷயத்தை எப்படி கட்டமைச்சிருக்கிறீங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே. அல்லாஹ்வின் தவக்குல் விஷயத்தை எப்படி கட்டமைத்திருக்கிறீங்க, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களே. அப்ப சொன்னாங்க, 4 வகையாக கட்டமைச்சிருக்கிற. ரொம்ப அருமையான விஷயத்தை சொல்றாங்க. இது நமக்கு பெரிய பாடம். 4 விஷயத்தை பாருங்க எப்படி சொல்றாங்க. அலிம்து அன்ன ரிஸ்கி லா யாக்குலுஹு கைரி. எவ்வளவு பெரிய நம்பிக்கையான வார்த்தை பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஈமான இழக்காம நம்ம பிள்ளைகள் தவறி போனதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு ஈமானை இழந்து இஸ்லாத்தை விட்டு வெளியில் செல்லுகிற எனது அருமை தாய்மார்களை கவனிச்சு பாருங்க. சொல்றாங்க, அலிமுத்து அன்ன ரிஸ்கி லா யாக்குலு கைரி, எனக்குன்னு ஒரு ரிஸ்க் முடிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த எனக்குண்டு உள்ள உணவை என்ன தவிர வேறு யாரும் சாப்பிட முடியாது என்கிற நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இது எனக்குள்ள ரிஸ்க்குண்டு இருந்துச்சுன்னா, அல்லாஹ் முடிவு செஞ்சிருந்தான்னா யாரும் சாப்பிட முடியாது, அத நான் தான் சாப்பிடுவேன். இப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் கவலை? நான் இப்படி நினைச்சதனால பாத்துமா அன்ன நப்சி, எனது மனசு மகிழ்ச்சியா இருக்கு. என்னோட சாப்பாட யாரு சாப்பிட போறோம்? ஏன் எனக்கு என்னுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிற, எனக்குரியது அது. இப்படி நினைக்கிறதுனால என் நப்சு ராஹத்தா இருக்கு. இரண்டாவது, அலிம்து அன்ன அமலி லா யஅமலு கைரி. படிச்சுட்டு பிள்ளைங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய செலவழிச்சு படிச்சிருக்காங்க. வேலை கிடைக்கல, தேடுறேன், வேலை கிடைக்க மாட்டேங்குது, தேடுறேன், வேலை கிடைக்க, நொந்து போறாங்க. பிள்ளைகளா கேளுங்க, இளைஞர்களே கேளுங்க, வேலை கிடைக்கல. சொல்றாங்க, அலிம்து அன்ன அமலி, எனக்குண்டு ஒரு வேலை இருக்கிறது என்றால் அது எனக்குண்டு அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் என்னோட வேலையை யாரும் செய்ய முடியாது. தீர்மானிச்சது ரப்பு, பர்னாமஜ் போட்டது ரப்பு, கட்டமைச்சது ரப்பு. இளைஞர்களே நம்பிக்கை வைங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, இது ரெண்டாவது. மூணாவது சொல்றாங்க, வஅலிம்து அன்ன அஜலி லா அத்ரி மத்தா யஅதினி, எனக்கு மரணம் எப்ப வரும் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துடும், எப்ப வரும்னு தெரியாது, திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துடும். இது நான் நம்பி உபாதிரி, நான் அதுக்கு தயாராகவும் வேகமாகவும் இருக்கிறேன். தயாரா இருக்கிறேன். நம்ம வெளியூருக்கு போகணும், நான் சொல்லும் போது வந்துருங்க, தயாரா இருக்கிறோமா இல்லையா? இது அப்படிலாம் சொல்லிட்டுலாம் வராது. ஆனா எனக்கு தெரியும், நம்பிக்கை வச்சிருக்கிற, திடீர்னு வந்துடும், அதுக்காண்டி தயாரா இருக்கு. நாலாவது,
وعلمت أني لا أغيب عن عين الله. அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய பார்வையிலிருந்து நான் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற காரணத்தால் ஆனா முஸ்தஹியுன், நான் ரொம்ப வெக்கப்படுறேன், தப்பு செய்யறதுக்கு வெக்கப்படுறேன். அல்லாஹ் பார்த்துட்டு படைச்சவன் பார்க்கறான், என்ன பெத்தவன் இல்லை, என் பெத்தவன் பார்க்கறதுனால நான் தப்பு செய்வதை தடுத்துக் கொள்கிறேன். அம்மா பார்த்துருவாங்க, வாப்பா பார்த்துருவாங்க, சிகரெட் குடிக்கும் மறைச்சிக்கிறோம், வேற வேற விஷயங்களை சாப்பிடும் போது அசிங்கமான விஷயங்களை ஈடுபோவது பெற்றோர்கள் பார்த்துருவாங்க, சொந்தங்கள் பார்த்துரு. இல்லப்பா, உன்னை படைச்சவன் பார்க்கறான், அந்த படைச்சவன் பாப்பாங்கிற நம்பிக்கை, அவன் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது என்கிற நம்பிக்கையை புரிஞ்சு வச்சிருக்கிற. ஆனா முஸ்தஹியுன், நான் வெக்கப்படுகிறேன் பாவம் செய்யறது. இந்த நாளும் தான் மகிழ்ச்சியா, இந்த நாள் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கும். நம்முடைய சொத்து சுகம் மகிழ்ச்சி தராது, கவலையை கொடுக்கும். ஒண்ணுமே இல்லை, அது மேல நம்பிக்கை வச்சா கவலை கூட ஒண்ணுமே இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இப்படி நினைத்து பாருங்க, இருக்குதோ இல்லையோ நமக்கு சந்தோஷம் இருக்கும். இதைத்தான் அவர்கள், இதான் ஹிக்மா, இதான் ஈமான்தாரி நம்புகிற தவக்குல். எனவே அருமையானவர்களே, நல்ல முறையில நாம் இறைவன் மீது தவக்குல் நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழுகிற பொழுது நிம்மதியும் ராஹத்தும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை ரப்புல் ஆலமீன் நம்மை சேர்த்தல்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தல் என்பதை நம்ம சுருக்கி பார்த்து சோம்பேறிகளாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், பயப்படாத, அல்லாஹ் இருக்கிறான், ஒண்ணுமே செய்யாத, படிச்சுட்டு பேசாம இருந்துக்க, வேலை உன்னை தேடி வீட்டை தட்டி வரும் அப்படின்னு புரிஞ்சிடக்கூடாது. அப்படியும் புரிஞ்சுக்கிற கூடாது. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, சரி நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை போல தெரியுது. இல்லை, தவக்குலை தவறாக புரிந்து அதை எதுவுமே செய்யாம சோம்பேறிகள் உருவாகி கொண்டிருக்கிறார். கேட்ட தவக அல்லாஹ் பார்த்துக்கிறோம், அல்லாஹ் பார்த்துக்கிறோம், நீ என்ன முயற்சி செய்தாய், அதுவும் தவக்குலை சார்ந்தது. நீ முயற்சி செய்வதும் தவக்குலை சார்ந்தது. நீ ஓடி ஆடி உழைப்பதும் தவக்குலை சார்ந்தது. ரிஸ்கை தேடி பயணமாவதும் தவக்குலை சார்ந்தது. நீ கடையை வைத்து கடையை திறந்திருப்பதும் தவக்குலை சார்ந்தது. கஸ்டமர் அனுப்புறது அல்லாஹ்வோட கையில இருக்கு. நீ கடையை திறக்கிறது உன் கடமை. வாடிக்கையாளர்களை அனுப்புவது ரப்பு. இதான் தவக்குல். நான் கடையெல்லாம் திறக்க மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறோம், எனக்கு வியாபாரம் நடக்கணும்டா, சரக்கெல்லாம் வாங்கி போட மாட்டேன், காசை மட்டும் சுருட்டிட்டு போக வேண்டாம், வியாபாரம் நடக்கண்டா, நல்ல சரக்கு வாங்கி போடு, நல்ல மாதிரி நடத்து, நாணயமா நடந்துக்க முயற்சி செய், உழை, தவக்குல் அல்லாஹ் மேல வை. இப்படித்தான் தவக்கு. படிச்சுட்டோம், நல்ல முயற்சி செய், இன்னும் படி, உன்னுடைய திறமையை வளர்த்துக்க, வேலை நல்ல வேலை கிடைக்கும், ஓடு தேடு, இங்க இல்லை எங்கேயாவது போய் தேடு, அதுலயே முயற்சி ஆயிரு. ஏன் சோர்ந்து போற? படிச்சுட்டு தவக்குலா இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கிறதா? முயற்சி எடுக்கிறது இல்லையா? இல்லை, முயற்சி எடுங்க. அழகா சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூனா அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸககும் கமா யர்ஸுகு தைர தகது ஹிமாஸா வ தருஹு பிதானா. நீங்க தவக்குல் வைப்பதாக இருந்தால் பறவையை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உதாரணம் காட்டுறாங்க. அருமையானவர்களே, தவக்குல் வைப்பதா இருந்தா பறவையை பாருங்க. அந்த பறவை வைக்கிற நம்பிக்கை பாருங்க. காலையில போகிற பொழுது தகுது ஹிமாசா, வெறும் காலி வயிறா போகுது. நம்மள மாதிரி சோத்தகத்தை கட்டிக்கிட்டா போகுது, காலி வயிறா போகுது. என்ன நம்பிக்கை? எனக்கு ரிஸ்க் அல்லாஹ் தருவான். கூட்டுக்குள்ளேயே இருக்கையில பாருங்க, அதை தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது. அல்லாஹ் ரிஸ்க தருவான்னு சொல்லி அது கட்டி இருக்கிற கூட்டுக்குள்ளேயே இல்ல, கூட்டை விட்டு வெளியில் செல்கிறது, பறக்கிறது, அங்கங்க பிறகு நம்பிக்கையோடு பறக்குது. அல்லாஹ் எனக்கு தருவான். பறவைக்கு இருக்கிற நம்பிக்கை, அதனுடைய உழைப்பு உனக்கு இல்லையப்பா.
உழ, ஓடு, ஆடு, உன்னுடைய தாக்கத்து வலிமையை உழைப்பில் காட்டு. ஹலாலான முறையில ஓட, கையேந்திராத, இப்படி கேட்றாத, இப்படி இருக்க ஆசைப்படு, குறைஞ்சபட்சம் இப்படி இல்லாமல் இருப்பதற்காவது ஆசைப்படு. ஏனென்றால் உழ. அப்ப என்ன செய்யுது? முயற்சி செய். காலியா போயிட்டு திரும்பும் பொழுது தருகுமிதானா, அது கூட்டுக்கு வரும்போது நல்ல வயிறு நிறைய வருது. என்னைக்காவது பரவாங்கிட்டு போயிட்டு சாப்பாடு கிடைக்கல, எங்கிட்டாவது கூப்பாடு போட்டு இருக்குதா? அல்லாஹ் கொடுக்குறான், நீனும் அதே மாதிரி செய். இதுதான் தவக்குலுடைய உண்மையான அர்த்தம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகத்தை கெட்டி போட்டுட்டு அல்லாம அதை நம்பிக்கை வை. ஒட்டகத்தை அவுத்து போட்டுட்டு வாகனத்தை பூட்டி சாவியை எடுத்துட்டு வா. ஒழுங்க பூட்டி அங்க பூட்டாம சாவி அங்க வச்சுட்டு அல்லாஹ் பார்த்துக்கிறவான்னா, இதுக்கு பேரு தவக்குல். முட்டாள். இதற்கு பேரு தவக்குல் இல்லை, பாதுகாக்க தெரியாத முட்டாள். அப்போ ஒரு நல்ல அறிவாளி தவக்குல் உடையவன் நல்ல பூட்டிட்டு பாதுகாப்பா வரணும். அதை தாண்டி அதுக்கு பிறகு ஏதாவது நடந்தா தவக்குல், அல்லாஹ்வுடைய நாட்டம், அவ்வளவுதான். எனவே பாருங்க, ஒரே ஒரு செய்தி மட்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கர்ப்பமாயிட்டாங்க. அல்லாஹ் கணவன் ஆண் இல்லாம ஒரு பெண்ணுக்கு கர்ப்பத்தை கொடுத்துட்டான். அவ்வளவு சக்தி மிக்கவன். அங்கேயே பாதுகாத்திருக்கலாம், அங்கேயே அவருக்கு உணவு கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? கவலைப்படுறாங்க, என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஹ்ஸனி, கவலைப்படாத, கது ஜஅல ரப்பிகி தஹ்தகி சரியா, நீ போ, உனக்கு கீழே அல்லாஹ் ஒரு ஆறை ஓட செய்வான். இதுல இருந்து உலமாக்கள் சட்டம் எடுத்து நமக்கு சொல்றாங்க, ஆறை ஓட செய்வான். அடுத்தது ஒரு ஈச்ச மரம், அதை ஹுஸி இலைக்கி, அதை உழுக்கு, ஹுஸி உழுக்கு, அப்படி உழுக்கு, விஜித்இ நக்லா, அதனால் அதுல பழங்கள்லாம் இருக்குது. பேரிச்ச பழத்து சாக்கித் அலைக்கு ரொத்தபன் ஜஸியா, உனக்கு நல்ல பழுத்த பழங்கள் கீழே விழும், அதை பொறுக்கி சாப்பிடு. இவ்வளவு வேலை நீ செய். இது தவக்குல், அல்லாஹ் தருவான் அப்படின்னு ஆடு வாயப்பழம் தான் போடுறது இல்லை. நீ கொஞ்சம் உழுக்கணும், கொஞ்சம் தண்ணியை குனிஞ்சு குடிக்கணும், அல்ல மிச்சத்தை அல்லாஹ் பார்த்துக்கிறவா. இது நமக்கு பாடம். எனவே தவக்குல்னு முதல் கொத்துபால பேசுனதுனால நம்ம எப்படி புரிஞ்சுக்கிற கூடாது? ஓ அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிறோம், அல்லாஹ் பார்த்துக்கிறோன்னு நீ சும்மா இருந்துராதே. முயற்சி, உழைப்பு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வெளியில வர்றாங்க, வந்து அல்லாஹ் தருவான். ஈச்சமரம் நிக்குது, ஆடு வாயப்பழம் தான், பெரிச்சம்பழம் உழும் இல்ல, நீ உழுக்கு, ஹுஸி இலைக்கி, நீ நல்ல உழுக்கு, பெரிச்சம்பழம் உழும். அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். தெரியாதா? நீ செஞ்சாதான் அல்லாஹ் தருவான்னு பேசாம இருக்காத. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தவக்குலை பாடமாக நடத்தி சொல்லலாம். மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையானவர்களே, தவக்குல் அசைக்க முடியாத நம்பிக்கை நாம் அனைவர்களுக்கும் காலத்தின் கட்டாயம். அதே போன்று நம்ம சின்ன முயற்சி செய்வோம், ரப்புல் ஆலமீன் அதை பூர்த்தி செய்வான். நம்முடைய உழைப்பும் நம்முடைய மற்ற காரியங்களும் நம்மை சார்ந்தது. மீதத்தை அல்லாஹ் பார்த்து கொள்வான். இதான் தவக்குல். எனவே ரப்புல் ஆலமீன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தில் ஈமான்தாரிகளாக, முத்தவக்கீலீன்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னா.